ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கடம்பா மீன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கறிக்கடம்பான்னு சொல்லுவாங்க, இது கனவா மீன்னும் சொல்லுவாங்க. இது பார்க்க இப்படி தான் இருக்கும். இதை வந்து நமக்கு தலைபாகத்தை தனியாக எடுத்துடணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் மை இருக்கும், அதை வந்து நம்ம தனியாக எடுத்துடணும். அது வந்து கறியில் கலக்கக்கூடாது இந்த மீனில். இப்போ அதே மாதிரி அந்த தலைபாகத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு பின் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும், அதுவும் நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். அதுவும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நார்மலாக வந்துட்டு நம்ம மீனில் வந்துட்டு இருக்கும் இல்லையா, இந்த குடல்லாம் அந்த மாதிரி இருக்கும், அதுவும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதையும் நம்ம நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஒரு எலும்பு மாதிரி வரும், இதுதான் அதோடைய எலும்புன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை நம்ம எடுத்து கீழே போட்டுடலாம், வேண்டாம் அது. இப்போ நம்ம அது மேலே இருக்க ஸ்கின்னை வந்து கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி நல்லா நம்ம கொஞ்சம் அழுத்தி இது பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஸ்கின்னு வந்துட்டு நமக்கு கையில் வந்துடும். இது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் இருக்கும், நம்ம உள் பக்கமும் திருப்பி அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம அந்த அளவுக்கு வர வரையில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கின் வரல அப்படின்னா நம்ம கொஞ்சம் கத்தியை வச்சு இது பண்ணால் வந்துடும். இப்போ இது நமக்கு எவ்வளோ நமக்கு சின்னதாக பெருசாக வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு 2-3 தண்ணியில் மஞ்சத்தூள், உப்பு, லெமன் இது மூணுமே போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வெறும் லெமன் மட்டும் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஒரு 3-4 தண்ணியில் நல்லா நான் அலசிட்டேன். பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. நீங்கள் இந்த அளவுக்கு வந்து வர வரையில் அதை நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 2ஆகவே கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்க போய் நான் 4ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடம்பா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், இது சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி. இது பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் தான் செய்கிறேன். இப்போ மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டி நல்லா காஞ்சதும் நமக்கு சோம்பும் சீரகம், உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா நமக்கு வறுபடணும். அது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், அடுத்து பெரிய வெங்காயம் நல்லா கலந்து விடுங்க. 2 வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ கறி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க எண்ணெயில். அந்த பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகா பொடி சேர்த்துருக்கேன். இதுக்கு தனி மிளகாத்தூள் கிடையாது, குழம்பு மிளகாய் தூள். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கனவா மீன் சேர்த்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த கனவா மீன்லேருந்தே தண்ணி நிறைய வரும் வெளியில். அதை வச்சே நம்ம வந்து இதை பிரட்டி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த கறி போட்டோன்னு கறி வதங்கும் போது நமக்கு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் வருது. தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியே பாருங்கள் நிறைய இருக்குது. இப்போ அந்த தண்ணி சுண்டுற வரல நம்ம நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம கனவா மீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நாக்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.